இந்த ப்ராப்பர்ட்டியோட என்னோட ஃபேவரட்டான பார்ட்டுக்கு போகிறோம் வாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, செமையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கேன்னு உங்களுக்கு இந்த தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதுவும் பைக்லேயே போகிறோம் கொடைக்கானலுக்கு. ஸோ இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். சரி, இங்கே ஒரு செம்மையான ஒரு லொக்கேஷன், இந்த மஞ்சளாறு டேம் வியூ பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கேருந்தே ஒரு ஷார்ட் இன்ட்ரோ பேசி முடிக்கலான்னு பார்த்தேன். நித்யாக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறதோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ திங்க் ஷீஸ் பயப்படுறாங்க, ரொம்ப கொஞ்சம் எக்ஸைட்டடாகவும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யா, அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட்ஸ் தான் இந்த வீடியோ முழுக்க கவர் பண்ண போகுதுன்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் டைவ் இன் டு த வீடியோ. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. என்ன வச்சிருக்கோம்? ஸ்னியா பண்ணி கொடுத்த கிரில் சீஸ் சாண்ட்விச். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் சீஸ் ஒன்று இருக்கு. இது ரெண்டுலாம் நார்மல் சீஸ், லைக் ஹெவி லோட் சீஸ் கிடையாது. ஸோ இது இவனுக்கு கொடுத்துடலாம். அப்புறம் இதில் தான் எக்ஸ்ட்ரா லோடட் சீஸ் இருக்கு. மேக்ஸ் சீஸ் இருக்கிற பேக் இது நம்மளுக்கு தான். ஸோ இதுக்கு தொட்டுக்க நாங்கள் சில்லி சாஸ், இந்த ஃப்ரைட் ரைஸ் பேக்கெட் கொடுக்குற சில்லி சாஸ்லாம் சேர்த்து வச்சிருந்தார், அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் இது நாச்சோஸ் சிப்ஸ், இதுலேயே சீஸ். பாய். பிரேக்ஃபாஸ்ட் டன். ஹலோ காய்ஸ், வாங்க ரூம் டூர் பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸோட லிவிங் கம் ஸ்டேயிங் கம் கிச்சன் எல்லாமே ஒரு ரூமில் இருக்குது. இந்த சைடு இது ஒரு ஓப்பன் கிச்சன். நம்ம ஹோஸ்டோட கேர்டேக்கரே குக் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ என்ன மோஸ்ட்லி வெஜ்ஜு தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நைட்டுக்கு சப்பாத்தியும் குருமாவும் சொல்லியிருக்கோம், அதையும் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே இன்க்ளூடடான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ப்ரொவிஷன்ஸ்க்கு மட்டும் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது. மற்றபடி இதை லிமிட் ஒரு சப்பாத்தி இவ்வளோ அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க எதுவுமே விற்கல. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளோட பெட்ரூம் போகலாம். ஸோ
இதுதான் நாங்கள் தங்குற பெட்ரூம். ப்ரைமர்லி இது எல்லாமே வந்து ஷேர்டு ஸ்பேஸ் மாதிரி தான், ஆல்மோஸ்ட் கிச்சன் அண்ட் த லிவிங். ஏன்னா அவங்க வந்து சமைக்கணும், அதனால இப்போ எங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸ். அதுக்காக அவங்க வந்து எங்களோட ப்ரைவசி இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு கிடையாது, பட் அதை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்பேசஸ்ஸை. ஸோ இது வந்து பெட்டு பார்க்க வந்து சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ரஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் தென் ரொம்ப க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 360 டிகிரியில் வந்து நம்மளுக்கு மவுண்டன் வியூவோட ஒரு ரூம். இந்த ஃபேமஸ் பாத்ரூம் டூர் பார்க்கலாம் அவங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இதில் மெயின் சப்ளையும் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஹாஃப் கிரிட், அதாவது சோலார் பேனல் யூஸ் பண்ணி நிறைய கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம சில நாட்களுக்கு கரண்ட் இல்லைனாலுமே வந்து சோலார் லைட்டை வச்சு இயங்குற மாதிரி. அண்ட் நீங்கள் குளிர் இருக்கிறதுனால ஃபேன்ஸ் அவ்வளோவா தேவைப்படாது. இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூசிங்கான பார்ட் இருக்குது. ஸோ ஹாட் வாட்டர் சப்ளை எல்லாமே வந்து இருக்குது. எல்லாமே பேசிக் ஃபீச்சர்ஸ் தான். இதுதான் வந்து என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. இதில் நான் உட்காந்து போனோமா, நின்று போனோமா, படுத்துன்னு போனோமான்னு தெரியல. இந்தியன் கிளாஸட்டா வெஸ்டர்ன் கிளாஸட்டானே தெரில. சரி வாங்க, இப்போ வந்து என்னோட இந்த ப்ராப்பர்ட்டியோட என்னோட ஃபேவரட்டான பார்ட்டுக்கு போகிறோம். வாங்க, ப்ராப்பர்ட்டி அப்படியே செம்மையாக காஃபி குடிச்சினே, பிஸ்கெட் சாப்பிட்டுனே, என் டின்னர் கூட சாப்பிட்டுனே நான் மவுண்டனை பார்த்து ரசிப்பேன். நைட் ஆனால் ஸ்டார்ஸ்லாம் செம்மையாக தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைடு பில்டிங்ஸ் இல்லை, சிட்டி எதுவுமே இல்லை. ஸோ லைட் பொல்யூஷனும் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார் கேஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். நைட்டு பார்ப்போம், அது தெரிஞ்சவங்களுக்கு காட்டுறேன். அப்படியே நடந்து போனோம்னா அவங்களே சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெட்டூஸ். இது ஒரு கீரை, திங்க் கீரை தானே? ஆமாம், தெரில. அண்ட் ஈவன் டொமேட்டோ கூட பார்த்தீங்கன்னா டொமேட்டோ. அப்படியே கீழே போனோம்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மால் கார்டன் வச்சு எல்லாமே வளர்க்குறாங்க. இதையும் தாண்டி கீழே கூட இறங்கி இதை பார்த்து சுஜி அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க வீடியோ பார்க்கும்போது. ஆக்சுவலி வழி இருக்கு, அப்படியே கீழே நாளைக்கு தான் மழை பெய்யுன்னு சொல்கிறாங்க. மழை பெய்யலைன்னா கொடைக்கானல் பிளான் நாளைக்கு பண்ணிடுவாங்க. வீட்டில் உட்காருங்க. கைஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த சப்பாத்தி அண்ட் குருமா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க இங்கே இருக்க கேர்டேக்கர். ஸோ இது சப்பாத்தி ஹாட் பேக்கில் நல்லா சூடாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் குருமா, நல்லா ஹோட்டலில் கொடுக்குற கலரில் இருக்க வெஜ் குருமா. ஐ திங்க் இட் வில் டேஸ்ட் குட். எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு, இந்த ஸ்டேவை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து ஒரு லக்ஸூரியஸாகவோ அந்த மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரில. பட் ஒரு லீவுக்கு ஒரு பார்ட்டி வீட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சேரமும் பார்ட்டி மாதிரி தான் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது எனக்கு. அதுவும் ஹில் ஸ்டேஷனில் ஒரு பார்ட்டி வீடு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் தான் எனக்கு கொடுக்குது. ஓகே, அப்படியா? ஆமாம். ரொம்ப கீழே போகணுன்னு நினைக்கிறேன். ஆகையால்